அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் கோவையிலேருந்து நசீர். இதயத்தால் இணைவும் சார்பாக இந்த காணொலி எதற்குன்னு கேட்டிங்கன்னா, கோவை செல்வரம் பகுதியில் 77வது வார்டு கவுன்சிலர் ராஜலட்சுமி அவர்கள் சமீபத்தில் அதிமுகவில் இணைந்தார் அப்படிங்கிற தகவல் எல்லாத்துக்கும் தெரியும். அவர் அதிமுகவில் இணையட்டும் இல்லை பிஜேபியில் இணையட்டும், அவர் எங்கே வேணாலும் இணையட்டும், அதை பற்றி நம்மளுக்கு யாருக்கும் கவலை இல்லை. ஆனால் அவர் ஒரு பேட்டி கொடுத்துருந்தார். அதாவது இங்கே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டி கொடுத்துருந்தார். குறிப்பாக கேபிள் மணி அவர்களை பற்றி தவறாக பேசியிருந்தாங்க. அங்கே கேபிள் மணி அவர்களோட பணிகள், அதாவது செல்வபுரம் பகுதி செயலாளர், திமுக செயலாளர் கேபிள் மணி அவர்களோட பணிகளை பற்றி அந்த பகுதி மக்களுக்கு தெரியும். இதே ராஜலட்சுமியோட பணிகளை பற்றியும் அந்த பகுதி மக்களுக்கு தெரியும். இதில் என்ன சொல்ல வரேன்னா, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொன்ன ராஜலட்சுமி, அதாவது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாட்டி நாங்கள்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோமா, பெண்களுக்கு எங்கள் பெண்கள்லாம் பாதிக்கப்படுறது வேடிக்கை பார்க்குற ஆட்களாக நாங்கள்லாம் கண்டிப்பாக எந்த பெண்களும் பாதிக்கப்படுறதை நாங்கள் வேடிக்கை பார்க்க மாட்டோம். அப்போ ராஜலட்சுமி சொன்ன இந்த வார்த்தை திரும்ப பெறணும், மன்னிப்பு கேட்கணும் பகிரங்கமாக. இல்லை என்றால் ராஜலட்சுமியினால் பாதிக்கப்பட்ட ஆண்கள் லிஸ்ட்டை நாங்கள் காணொலி மூலமாக வெளியிடுவோம் என்று எச்சரிக்கையாக தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.